கண்ணு எடுத்தீங்கன்னு வருது. 3 வயதுக்கு ஐயா, 3வது முறையாக அதான் நான் குழந்தை பிறக்க சுவாமி. மறுபடியும் கடை கூட்டு போட்டு சுவாமி ஜமதக்கினி முனிவரே, 3வது முறையாக அதான் நான் குழந்தை பிறந்திருக்கேன். தெய்வா தெய்வம் இருக்குது இல்லைங்க. நான் நினைத்த அவளுக்கு திடீர்னு சாபத்தை கொடுத்து விடுவேன். நான் இப்படி போறேன், நீ அது கொடுக்காது. கொடு. ஏன்னா லோன் ஒரு 5 லட்சம் போன அதெல்லாம் கொடுப்பதாக இல்லை. என் மனைவி அழைத்துவான். சுவாமி அம்மா ஐயா போட்டு பரவாயில்ல இருக்கு உள்ள போனீங்க வந்து வளவலான்னு ஐயா. எதுனா கிடைக்குமா எப்ப எப்ப கஷ்டம் அம்மா. ஏங்க 1 மணி ராத்திரி ஆகி போச்சு இல்ல, அதெல்லாம் யார் கட்டி போட்டுருப்பாங்க. இன்னும் ஆச்சரியம் ஒண்ணுமே தெரியல. கட்டி அழைத்து ஒரு முத்தம் தான் கொடுத்தார். அழகான குழந்தை பிறந்து விட்டது. அடங்க அம்மால யாரு அம்மாலன்னு சொல்ற? கோபத்தில் பிறந்தவர் அவர். சாபத்தை கொடுத்து விடுவார். சாப்பிட்டு விட்டு போயிடு. சாப்பாடு அவனுக்கு ஆகி போறாரு. சாபம் கொடுக்கிறார், சபித்து விடுவாரா? அவரு எப்ப கத்துக்கினார் அந்த வேலையை? உன்னை பொட்ட நாகா பட படிச்சிருவாரு. ஏமா இந்த கதையை சொல்லாதம்மா. பொட்ட நாய் அடிய உண்மையிலேயே நான் பாத்துட்டு வந்தேன். என்னத்தா அந்த ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல. ஏன்டா உனக்கு பொட்ட நாய் பட்ட சந்தோஷமா இருப்பியா? ஆமா சந்தோஷமா? ஐயா ஏன்டா ஒரு பொட்ட நாய் பச்சான் கடவுள் 18 கடனாய். சரி உன்னை பொட்ட நாயா பட்டுட்டா அந்த 15 நாய் ஆம்பல் நாய் உம்பினா சொத்தாதா? அது புண்ணாய் கூட அது காய் மிச்சு பையா. ஏன்டா அவளுக்கு 10 நாய் இருக்கும், 8 நாய் செட்டிங் இவன் அப்படியே சரிடா. அழகான குழந்தை பிறந்து விட்டான். என்னுடைய குழந்தைக்கு எப்போது பெயர் சூட்ட வேண்டும். நான் வைக்கிறேமா? எதை வைக்க தெரியுமா? பேர் வச்சா பெருமாள் யாரும் தெருக்கோயில் அவளை ராசியான ஆளு. நீங்க நல்ல பெயரா வைக்கணும். நான் வைக்கிற குழந்தை எல்லாம் மேல போயிடுச்சுமா. சரியான கூட சொத்தா என்ன ஞானம் போசியா? பட்ட படிப்பு கிளாஸா படிச்சுக்கிட்டு வெளிநாடு சென்று இருக்கிறார்கள், வீரமாக படித்திருக்கிறார்கள். என் குழந்தைக்கு ஒரே ஒரு எழுத்துல இருக்கணும். ஒரே எழுத்துல வச்சு உடனே அம்மா கூப்பிடுறாங்க, தாத்தா கூப்பிடுறாங்க, ஆயா கூப்பிடுறாங்க, ஒரே இருக்கீங்க. எத்தனை பேரு? ஆமா அப்படிப்பட்ட பெயர். அது என்ன பெயர்? அது நாய்க்கு வந்தவனே உனக்கு நாய்க்கு வந்து புத்தி போதா பாத்தாடா? எவனா தூணு கூட பேர் வைப்பான். அப்படிப்பட்ட பெயர் வேண்டாம். நாட்டு மக்கள் பயப்பட வேண்டும், கம்பீரமான பெயராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெயர் என்ன பெயர்? அது சாக்கு சொல்லு பார்க்கலாம். இந்த தெருவை போய் அந்த தெருவை வந்தா போதும். அந்த தெருவில் ஒன்னோட அங்க இருப்போம். பார்த்து குழந்தைய பயப்பட வேண்டும். சிங்கம் போல இருக்கணும் என் குழந்தை. ஆமா. அப்படிப்பட்ட பெயர் என்ன பெயர்? வாந்தி பேதி. உனக்கு வரலையாடா வாந்தி பேதி? எவனா வாந்தி பேதி கூட பேர் வைப்பா குழந்தைங்க. நீ பேரே வைக்க அவளை போறாங்க. யார் வாயிலா? அவரே வாயில வைக்க போறாரு. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் சொல்லிட்டு பாருங்க. என்னடா உணர் பாட்டு பாடுறாங்க? ஒளியை காட்ட வேண்டும், உள்ளே காட்டலாம்.
தேரோட்டம் லலலா 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 லலலா. எங்க பாட்டி வயசுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. அது கேள்வி கல்யாணமே ஆகல. அவன் 90 வயசு இருக்கும். அவளுக்கு கூட ஆதரவு யாரும் இல்லைன்ற அதனால சாமியை ட்ரை பண்ண சொல்றேன். இல்லடா சாமியா ட்ரை பண்ணி ஒரு குழந்தை குத்துட்டாருன்னா அது துணையா இருக்கும். கூட்டி கொடுப்பதா கொடி கொடுத்தா குழந்தை கொடுத்தா அது ஊசி கொடுப்பது முருகராட்சியம், காட்டி கொடுப்பது கடவுளின் கிருபை. குழந்தை கொடுக்குது இவரோட கிருபை. இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி விடு. என் மனைவி ரேணுகா அவர் பில்லு கொடுக்கிறாரு போகும்போது நல்லா போச்சு. குழந்தை வரும்போது கேபி சுந்தரம்மாள் மாதிரி ஆடி ஐயா, இரண்டாவது மணியா அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மறுபடியும் கடா குட்டியா ஆடா மாடா காடாங்க ஒரு ஆடாடா ஒரு செம்மறியாடா ஒரு தெரியல பார்த்தா எப்படி தாயிங்க ஏய் ஆளை போட்டா போற மாதிரி அந்த கோயில் அவ்வளவுதான் உனக்கு. எனக்கு இந்த குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும். என்ன பேர் தெரியுமா? என்ன பெயர்றது? அடிமலா. அழகான பெயர். அழகான குழந்தை ராஜா. ஐயோ நீங்க போறோம் போது முடியா பயந்த வளவலான்னு பூச்சினே எப்ப பாரு வெளி பண்ணி ஏன்னா வளவலான்னு போகலான்னு போய் பாருங்க ஐயா, பச்சை உடம்பு ஐயா. ஒரு மாசம் தொலைவா இருக்கு சொல்லுங்க ஐயா அவரை. ஏய் இது ரிஷபண்டம் இரவு தாங்க சொல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீ ஒரு புறமாக ஐயா அந்த பெண்ணை உங்களுக்கு வாங்க. ஐயா எனக்கு கூட கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என் முண்டாட்டி ஒண்ணும் போய்ங்காதுங்க. எல்லாம் கூட பண்ணுதான் என்ன வேலை தான் செய்யறேன். எவ்வளவு கொடுக்குற எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட ஏற்பாடு செய்யலாம். நான் அந்த குழந்தைகளை தூக்கி போய் வைக்கிறேன். என்னால முடியாத ஆட்டம் ஆடிக்கணும் வந்து அப்படியே வளவலான்னு போய் போன உடனே கையாமையான ஆட்டுக்குட்டி கத்துற மாதிரி அந்த குழந்தை நிலைமை என்ன இல்ல நீ என்னமுன்னா குழந்தை பெற்றுக்கிற மிஷின் சரி பண்ணி அதெல்லாம் உனக்கு தெரியாது. நாங்க காலகட்டத்தில் இருப்பவர்கள். எங்களுக்கு உணர்ச்சி. நீங்க பயத்தையும் வச்சியும் தோன்றீங்க. காய்கறிகளை புசிக்கக்கூடியவர், துணநீர் அருந்தக்கூடியவர். நாங்கள் எப்படின்னா மிருதங்கிறவங்க அம்மாவுக்கு ட்ரை பண்ண ஐயா அது மருதப்பட எங்க மச்சாங்கிறானே
அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா ரொம்ப நாளா சனி ஆகாது. கம்மியாட்டுப்பியா சனியாவது எப்பறம் இவன் பண்ணான் இப்பதான் கட்டு வந்துக்குது. அது எப்படின்னா கட்டு பொண்ணு எப்படி சொல்றது? வழி இருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆமா. நான் உனக்கு விளக்கம் சொல்வதே கிடையாது. அந்த ஜெயபால் உங்க அம்மா நீ வச்சுட்டு போ. அதனால ஒரு டஜன் 2 டஜன் நீ உடனே கொடுத்துக்கிறேன். யார் எங்க இருக்கிறான்னு என் கண்ணு வருது தெரியாதுமா. 1 2 கண்ணு எடுத்தீங்கன்னு வருது. 3 வயது பேரு. மூன்றாவது முறையாக அழகான குழந்தை பிறக்க சுவாமி. மறுபடியும் கடா குட்டி போட்டு சுவாமி ஜமதக்கினி முனிவரே, மூன்றாவது முறையாக அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நீ எனக்கு தெய்வா தெய்வம் இருக்குது. அழகான ஆண் குழந்தை. ஆமா. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? அழகான குழந்தை. ஏண்டா சும்மா 2 வரி பாடி போறாம அந்த ஆறு உள்ள போய் வரது யாரு? என்ன நினைச்சிருக்கிறான் அந்த ஆளு? அவரா என்ன நினைச்சிருக்கிறான்? கேட்க மாட்டியா? 2 வரி பாட்டுன்னு போடுறாரு. யார் அந்த கோயிலுக்கு பேத்து கோயிலுக்கு என்ன போடுறதுக்கு போய் போடுறா? பேசாது போறது பால் குடிக்க மாட்டான். போய் என்னாச்சு தள்ளி யாரோ மட்டும் போயிட்டு இருக்கிறான். குடிக்க மாட்டேன். நீ குடி. ஆமா குடிக்க மாட்டேன்னா அம்மா வாண்ட போய் நான் குடிச்சிருக்கேன். மாறி இருக்கிற வச்சு போட்டு கூடாது. என்னடா வார்த்தை சொல்றீங்க? ஒரு கோயில் பேத்துக்குன்னா அந்த அம்மா தாய்மார்கள்லாம் போவாங்க. என்ன அந்த கோயில் சாப்பிடணும்னு வச்சுக்கோ. அத பாரு நிலம். அந்த நிலம் அவளை ஆயா வடைச்சுட்டுங்கிறா. ஒரு வடை ஏத்த அந்த கொடுக்குற துண்ணு ஒன்னே நான் துண்ணு கொடுக்கணும். அது போல அது லப்புக்கு அதனாலதான் நீ குடிக்கிறியா இல்ல நான் குடிக்கிறேன். லப்புக்கு பெட்ரோல் ஊத்தி அடிச்சு போடுவார். என் கணவர் கோபத்தை வாங்கி அவரு போது என்னால முடியாதப்ப. ஒரு மாசம் நான் வருகிறேன். என்னால முடியாது. அது நீ சொல்ல தேவை. சாமியாரே அதெல்லாம் கிடையாது. இனிமேல் கேட்டு அந்த வேலை நீ வச்சுக்கிறேன். நான் வைக்கால கூப்பிட்டு கேஸ் கொடுத்துருவேன். என்ன வைக்கால? வைக்காலமா வைக்கல்றாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களை? உன்னை எடுத்து போய் வச்சிருவாங்க. அப்புறம் நான் தான் எடுக்கணும். ஏண்டா இது குழந்தை நினைச்சுக்கிற டவுல் நினைச்சிருக்கியா? குழந்தை பாவண்டாடி அப்படி கொள்ளாதுக்கு போய் போயிட்டு என்னடா